இங்கே வந்து காங்கேயநல்லூரில் இருக்கேன். சுப்பிரமணியர் கோவில், முருகர் கோவில். இங்கே பாம்பன் சுவாமி அடிகள் வியாழக்கிழமை வந்து பூஜை நடக்கும். இங்கே வந்து நீங்கள் சாமி கும்பிட்டாலே மெயின் விஷயம் உங்களுக்கு வந்து சுற்றி இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். 2வது பொருளாதாரம், தொழில் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லதாக நடக்கும். மோஸ்ட்லி நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனாகவே இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து இவரை வழிபடுறேன். வேலூர் மாவட்டம். பாம்பன் சுவாமி வணங்குவதனால் அறிவு, திறமை, தெளிவு, தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் கிடைக்கின்றது. பாம்பன் சுவாமி வணங்குவதால் நன்மைகள் கிடைக்கின்றது. அவர் யாரையும் கைவிட்டதில்லை. தீபா, இப்போ வந்து பாராயணம் பண்ணுறதுக்கு வியாழக்கிழமை தோறும் வரோம். எங்களுக்கு எல்லாமே நல்லதான் நடந்திருக்குது. குழந்தை பாக்கியத்துலேருந்து வேலை வாய்ப்புலேருந்து மொத்தமே எங்களுக்கு ஐயா வந்து நடத்தி கொடுத்துக்கிறாரு. அவரை வந்து நம்பினா கண்டிப்பாக அவர் நல்லதே தான் செய்வார். அவருன்றது இல்லை, முருகரையும் கைவிடாத பிடிச்சிக்கிட்டாக அவர் கண்டிப்பாக நம்மளை வந்து ஒதுக்கிட மாட்டார். பாம்பன் சாமியை ஒரு உள்ள ஞான வாக்கியத்தில் சொல்லிக்கிறாரு, என்னை தள்ளினாலும் தள்ளேன், என்னை நம்பினோரை தள்ளாதே அப்படின்ற வாக்கியத்தை சொல்லிக்கிறாரு. அதனால எல்லா கடவுளும் கும்பிடலாம். ஆனால் முக்கியமாக முருகர் வந்து அவ்வளோ மிகப்பெரிய சக்தி வந்து முருகர். அதன் வழி வந்தவர் பாம்பன் அடியார். ஐயா பாம்பன் சாமி நம்பினவர்கள் கைவிட மாட்டார். என் பேர் வந்து ஜெயஸ்ரீ. நான் வந்து காங்கேயநல்லூர். எனக்கு வந்து ஐயாவோட பாட்டில் வந்து பிடிச்ச பாட்டு வந்து நாங்கள் வாரம் பாடுற வந்து திருத்தொடையல் தான். அது வந்து அனந்த மறை உன்னறிவாய் விளங்க வினவே ஆறு முக வடிவே காட்டி தனந்தனியாய் வந்த சிவசரவணனே பிரணவனே சாமி உன்றன் மனங்கனிய யானொழுகும் வகையை உணர்ந்து என்னை அறிய வரமீந்து என்னை கணம்படவும் வைப்பதனின் கடனே என்று அனுதினமும் கருதா நின்றேன். ஓம் குமரகுருதாசு குறிப்போ நமக. அடியன் பெயர் தாண்டவமூர்த்தி, காங்கேயநல்லூர். இங்கு வந்து பாம்பன் சுவாமியுடைய வார வழிபாடு 30 வருஷமாக வியாழக்கிழமை தொடர்ந்து நடைபெறுகிறது. 27 வருஷமாக விழா செஞ்சுன்னு இருக்கோம். இந்த வருஷம் வந்து 23/2/2025 வந்து விழா நடைபெறுகிறது. பாம்பன் சுவாமியில் என்னை தள்ளினாலும் என்னை நம்பே தள்ளு. அதாவது பாம்பன் சுவாமிகள் என்ன சொன்னார்னா, என்னை தள்ளிட்டாலும் தள்ளிடு முருகா, என்னை நம்பிங்களா தள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு விழா சொல்லியிருக்காரு.